ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல ஒரு ஸ்மால் ட்ரேடிங் அக்கவுண்ட்ட க்ரோ பண்றதுக்கு பிராக்டிகலா என்னென்ன வழி இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா பார்த்திருப்போம். அதுல நான் சொன்ன காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட். சோ நம்ம கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணா மட்டும் தான் நம்மளால நம்மளோட அக்கவுண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்படி நம்ம கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில பேசிக்கான ஐடியாஸ மட்டும் தான் அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னும் நீங்க இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான வீடியோல நம்ம பவர் ஆஃப் 4 அப்படிங்கிற கான்செப்ட்ட பத்தி டீடைல்டா பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல இதுதான் நீங்க பார்க்குற முதல் வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பவர் ஆஃப் 4. சோ இந்த கான்செப்ட்க்கு இது நானா வச்ச பேர் பவர் ஆஃப் 4 அப்படிங்கிறது. இந்த 4 விஷயத்தை நீங்க பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டா நம்மளால மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். சோ முதல்ல இத பத்தி தெரியாதவங்களுக்கு இத பத்தி நான் பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிஸ்க் பெர் ட்ரேட். நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்ட நம்ம ஒரு சிங்கிள் ட்ரேட்ல ரிஸ்கா எடுக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான பெர்சன்டேஜ் தான் இந்த ரிஸ்க் பெர் ட்ரேட் அப்படிங்கிறது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ட்ரேடிங் கேபிட்டல் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 1 லட்சம் ரூபாயோட ஒரு பெர்சன்டேஜ் நான் ஒரு ட்ரேட்ல ரிஸ்கா எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 1% அப்படிங்கறதா ரிஸ்க் பெர் ட்ரேட். சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1 லாக் கேபிட்டல், அந்த 1 லாக் கேபிட்டலோட 1% அப்படிங்கிறது 1000 ரூபீஸ். சோ நான் எடுக்கிற ட்ரேட் ஒருவேளை லாஸ் ஆச்சு அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் லாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸா தான் இருக்கும். சோ அந்த ரிஸ்க் பெர் ட்ரேட வச்சு தான் நான் என்னோட குவான்டிட்டி ஆர் பொசிஷன் சைஸ் இல்ல லாட் சைஸ பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணுவேன். அப்பதான் அந்த குவான்டிட்டிக்கு அந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா என்னோட மேக்ஸிமம் லாஸ் வந்து 1000 ரூபீஸா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நான் வந்து பொசிஷன் சைஸ் கால்குலேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் டெய்லி லாஸ் லிமிட் அப்படிங்கிறது பர் டேக்கு ஆஸ் அ ட்ரேடரா நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு லாஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான பெர்சன்டேஜ். இதுவுமே வந்து நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல பொறுத்து தான் டிசைட் பண்ணுவோம். ரிஸ்க் பெர் ட்ரேட் அப்படிங்கிறது வேற, டெய்லி லாஸ் லிமிட் அப்படிங்கிறது வேற. பட் ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி பின்னாடி நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். இந்த டெய்லி லாஸ் லிமிட்டுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். அதே ட்ரேடிங் கேபிட்டல் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. பர் டேக்கு என்னோட கேபிட்டல்ல மேக்ஸிமம் வந்து நான் 2% லாஸ் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னா, சோ 1 லட்சம் ரூபாயில 2% அப்படிங்கிறது 2000 ரூபாய். அப்ப நான் ஒரு நாள் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, அன்னைக்கு நாளோட என்னோட மேக்ஸிமம் லாஸ் எவ்வளவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தான். அதுக்கேத்த மாரி தான் நான் என்னோட ட்ரேட வந்து நான் பிளானே பண்ணணும். ரிவார்ட் டூ ரிஸ்க் ரேஷியோ. நான் எடுக்கிற ஒரு ட்ரேட்ல நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு எத்தன மடங்கு நான் ரிவார்ட எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ தான் இந்த ரிவார்ட் டூ ரிஸ்க் ரேஷியோ அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் முன்னாடி ஒரு ட்ரேட்ல வந்து மேக்ஸிமம் 1000 ரூபீஸ் நான் வந்து ரிஸ்கா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்னோட கேபிட்டலோட 1% அமௌண்ட்ட. இப்போ அதே ட்ரேட் வந்து எனக்கு ஒருவேளை ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2500 ரூபீஸ் வந்து நான் ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரேட்ல இருக்கு அப்படின்னா, அதாவது நான் எடுக்கிற ஒரு பெர்சன்டேஜ் ரிஸ்க்குக்கு அந்த என்ட்ரில நான் 2.5 மடங்கு ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கன்சிடர் இப்ப வந்து நான் 1% பதிலா 2% ரிஸ்க் எடுக்கிறேன். அப்ப அந்த ட்ரேட் லாஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் 2000 பாத்தீங்கன்னா லாஸ் ஆகும். என்னோட ரிவார்ட் டு ரிஸ்க் ரேஷியோ வந்து 2.5 டைம்ஸ் அப்படியே இருக்கு அப்படின்னா, அந்த என்ட்ரில நான் மேக்ஸிமம் 5000 ரூபீஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது என்னோட ரிஸ்க் அமௌண்டோட 2.5 மடங்கு. ஓகே 2000 நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அதோட 2.5 மடங்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5000. சோ அந்த பொசிஷன்ல மேக்ஸிமம் 5000 நான் ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் டேக்கன். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான கவுண்ட் தான் இது. ரொம்ப சிம்பிள். வின் ரேட். நீங்க எடுத்திருக்க ஒரு பர்ட்டிகுலர் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான வேல்யூ தான் இந்த வின் ரேட் அப்படிங்கிறது. ஒரு ட்ரேடரா நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ தெரிஞ்சுக்க வின் ரேட் மட்டும் இல்ல, இன்னும் சில வேல்யூஸையும் பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே இப்ப நம்மளோட பவர் ஆஃப் 4 கால்குலேட்டர வச்சு பாத்தீங்கன்னா, இந்த 4 விஷயத்த பேலன்ஸ் பண்ணி எப்படி நம்மளால கன்சிஸ்டன்ட்டா ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கால்குலேட்டர யூஸ் பண்ணி நம்மளால 2 விஷயம் பண்ண முடியும். 1 நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பெர்சன்டேஜும் பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கோலா ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பெர்சன்டேஜ நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி எப்படி நான் இந்த வேல்யூஸ ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இந்த பவர் ஆஃப் 4 கால்குலேட்டர் ஆக்சுவலி எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எல்லோ கலர்ல இருக்கிற செல்ஸ் இல்ல பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்புட் குடுக்கணும். ஒரு சர்டைன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா குடுக்கணும். சோ கிரீன் கலர்ல இருக்கிற பாக்ஸ் அண்ட் இந்த ப்ளூ கலர்ல இருக்க பாக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகிரும். அதுக்கேத்த ஃபங்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க இன்புட்டா குடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்க் பெர் ட்ரேட் குடுக்கலாம். சோ நான் வந்து 1% ரிஸ்க் எடுக்க போறேன் ஒரு ட்ரேடுக்கு. என்னோட டெய்லி லாஸ் லிமிட் வந்து 2%. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா நான் 2 டைம்ஸ் வந்து மினிமம் வச்சுக்கிறேன். ஓகே இத பத்திலாம் நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணி முடியட்டும். சோ இப்ப இந்த வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நான் ரிஸ்க் பெர் ட்ரேட் அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ குடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப இது என்ன இதுல கால்குலேட் ஆகியிருக்குன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னோட டெய்லி லாஸ் லிமிட் 2%. ஒரு ட்ரேடுக்கு நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்? 1%. அப்ப ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா 2 ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆனாலும், இன்னும் என்னோட டெய்லி லாஸ் லிமிட் இருக்கிறனால நான் இன்னொரு ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம். ஒருவேளை 2 ட்ரேடும் லாஸ் ஆனா கூட
என்னோட மேக்ஸிமம் லாஸ் 2% தான். சோ அப்போ ஒரு நாளைக்கு நான் 2 ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஆவரேஜா ஒரு மந்த்துக்கு 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ மேக்ஸிமம் என்னால எவ்வளவு ட்ரேட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 40 ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா இந்த பெர்சன்டேஜ வந்து நம்ம மந்த்லி பேசிஸ்ல தான் கால்குலேட் பண்றோம். அதனால தான் நான் இந்த இடத்துல மந்த்துக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்ப 40 ட்ரேடுனா எல்லா நாளும் வந்து நமக்கு 2 என்ட்ரி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல பாதியே எடுத்துக்கிறேன். ஓகே. ரொம்ப கூட வேணாம். இதுல பாதி. சோ எனக்கு வந்து 20 ட்ரேட்ஸ் வந்து ஆவரேஜா கிடைக்குது அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ என்னோட வின் ரேட்ட வந்து நான் 50% அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது நான் எடுக்கிற பாதி ட்ரேட்ல வந்து எனக்கு ப்ராஃபிட் வருது. பாதி ட்ரேட்ல லாஸ் ஆகுது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ அப்ப 20 ட்ரேட் நான் எடுத்தேன் அப்படின்னா, அதுல 10 ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபிளா நான் குளோஸ் பண்ணுவேன். 10 ட்ரேட் பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இந்த நம்பர் வந்து பாயிண்ட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இத ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம மேனுவலா இந்த இடத்துல இன்புட் குடுக்குற மாரி இருக்கும். இப்ப இங்க வந்து ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ண வேணாம். சோ 10 ட்ரேட் ப்ராஃபிட் 10 ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ். சோ டோட்டலா நம்மளோட ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ல நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலோட 20% வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டா பண்ணியிருக்கோம். அதே நமக்கு வந்து 10% வந்து லாஸ் ஆகியிருக்கு. சோ இப்ப நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா மந்த்லி நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். இந்த ரூல்ஸ நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, எனக்கு புரியல ப்ரோ. எப்படி ப்ரோ எனக்கு இந்த இடத்துல 10% ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மாசத்துக்கு மொத்தமா ஆவரேஜா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா இதுல ஒரு சில விஷயங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிஸ்க் பெர் ட்ரேட், டெய்லி லாஸ் லிமிட், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஓகே. ரிஸ்க் பெர் ட்ரேட் அண்ட் டெய்லி லாஸ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ரீடிங். அத தாண்டி எடுக்கவே கூடாது. அதுதான் மேக்ஸ் லிமிட். அதுக்கு கம்மியா நீங்க எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அது மினிமம் லிமிட். அதுக்கு கம்மியா நீங்க வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுக்கு மேல எவ்வளவுக்கு வேணாலும் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இப்ப நான் வந்து 2 டைம்ஸ் ரிஸ்க் ரிவார்ட்ல ட்ரேட் எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, 2 டைம்ஸ்க்கு மேல 5 டைம்ஸ், 6 டைம்ஸ், 3 டைம்ஸ் அப்படி கூட நான் ட்ரேட் எடுக்கலாம். ஆனா 2 மடங்குக்கும் கம்மியா ரிஸ்க் ரிவார்ட் அந்த பொசிஷன்ல இருக்கு. 1 1/2 மடங்கு தான் இருக்கு. 1.75 டைம்ஸ் தான் ரிஸ்க் ரிவார்ட் இருக்குன்னா, அந்த மாரி ட்ரேட வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கவே கூடாது. சோ இதுதான் ரூல்ஸ் ஆக்சுவலி. சோ அதுபடி இப்ப எனக்கு வந்து மேக்ஸிமம் 2 ட்ரேட்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆவரேஜா நான் எடுத்திருக்கேன் 20 ட்ரேட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒரு ட்ரேடும் எனக்கு வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா, என்னோட மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோன்னு பாருங்க 1%. ஓகே. டெய்லி லாஸ் லிமிட்டோட கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு லாஸ்ன்னு பாருங்க 1%. சோ எத்தன ட்ரேட் லாஸ் ஆகுது? மொத்தம் 10 ட்ரேட் லாஸ் ஆகுது. அப்ப 10% லாஸ். அதுதான் இங்க கால்குலேட் பண்ணி போட்டுருக்கோம். சோ நெக்ஸ்ட் இப்ப நான் வந்து 1% ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு வந்து அந்த இடத்துல 2 மடங்கு ரிஸ்க் ரிவார்ட் இருக்கு அப்படின்னா, ஒருவேளை ப்ராஃபிட் வந்ததுன்னா எனக்கு ஒரு ட்ரேட்ல 2% ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு 2 மடங்கு. நான் 1% ரிஸ்க் எடுக்கிறேன். அப்ப அதோட 2 மடங்கு எவ்வளோ? 2%. ஒரு ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட் ஆச்சுன்னா, எனக்கு 2% ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் இதுல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ட்ரேட்லயுமே ரிஸ்க்க வந்து நம்ம 1% அப்படின்னா கூட அதுக்கு குளோஸா வந்து இருக்கிற மாரி பொசிஷன் சைஸ் எடுத்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துறலாம். ஆனா இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஒரு சில டார்கெட் பிக்ஸிங் மெத்தட பொறுத்து நான் சொல்றேன். அந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் வந்து ஒரே ஸ்டாண்டர்டா இருக்காது. எல்லா ட்ரேடுக்கும் 2, 2.1 அந்த மாரி குளோஸா இருக்காது. சில ட்ரேட் 2 இருக்கும். சில ட்ரேட் 2.7 இருக்கும். 5 இருக்கும். சோ அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பட் அது நமக்கு பிரச்சனை இல்ல. நம்ம அந்த மினிமம் வேல்யூவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சுன்னா எனக்கு ஜஸ்ட் 2 டைம்ஸ் என்னோட ரிஸ்க்குக்கு 2 டைம்ஸ் ப்ராஃபிட் வந்தாலே நான் வந்து போதும் அப்படிங்கிற மாரி எடுத்திருக்கேன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சுன்னா 2%. 10 ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா 20% ப்ராஃபிட். சோ இப்ப இது 2த்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 20% ப்ராஃபிட் மைனஸ் 10% லாஸ். சோ அந்த இடத்துல நமக்கு 10% பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வருது. அப்போ இந்த ட்ரேடிங் பிளான்ல நம்ம கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணாலே பெர் மந்த் நம்மளால ஆன் அன் ஆவரேஜ் 10%க்கு க்ளோஸா நம்மளால ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ண முடியும். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த ரூல்ஸ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 3 ரூல்ஸ நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா ஆக்சுவலி ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும். இத வந்து நம்ம நெனச்ச நேரத்துல, நெனச்ச ட்ரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மாத்தவே கூடாது. ஆனா அதே மாதிரி நீங்க பெர் டேக்கு எவ்வளோ ட்ரேட் பண்றீங்கங்கிறதுக்கான லிமிட்டும் பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்றீங்கனாலே அந்த லிமிட்ட வந்து நம்ம வந்து மீற மாட்டோம். சோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த 3 ரூல்ஸையுமே வந்து நம்மளா நமக்காக ஃபிக்ஸ் பண்ற வேல்யூ. பட் ஆனா ஒரு மந்த்ல ஆவரேஜா எவ்வளோ என்ட்ரீஸ் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கையில கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஃபாலோ பண்ற மெத்தடுக்கு ஏத்த மாரி 1 மாசம் வந்து 30 ட்ரேட் கூட கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு 30 ட்ரேட் கூட பண்ணியிருப்போம். ஒரு சில மாசம் ஒரு 15 என்ட்ரி தான் கிடைச்சிருக்கும். அது மார்க்கெட் கண்டிஷன பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அது வந்து நம்மளால வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் ஆனா ஒரு மாசத்துல ஆவரேஜா நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த வேல்யூவ வந்து நம்மளால ஃபுல்லா கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர் டேக்கு எவ்வளவு ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர, அது வந்து மார்க்கெட்ல கிடைச்சா தான் உண்டு.
ஏன்னா இப்போ ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் 40 ட்ரேட் பண்ண சான்ஸ் இருக்குன்னா, அந்த மாசம் எனக்கு ஒரு 34 ட்ரேட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. நான் 34 ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சூப்பர். ஆனா இதே இன்னொரு மாசம் எனக்கு வந்து வெறும் 16 என்ட்ரி, 18 என்ட்ரி தான் கிடைக்குது அப்படின்னா, அது ஒவ்வொன்னும் மார்க்கெட் கண்டிஷன பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா, அன்னைக்கு டே என்ட்ரி இருக்கா இல்லையாங்கிறத அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணா தான் தெரியும். டெய்லி நம்ம வந்து மார்க்கெட்குள்ள போம்போதே, இன்னைக்கு 2 ட்ரேட் கிடைச்சிரும். இன்னைக்கு 2 ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா, இப்ப நான் வந்து 10% ப்ராஃபிட் பண்ணா இன்னைக்கு 2 ட்ரேட் எடுத்து தான் ஆகணும். அப்படின்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அத யுட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து ஆவரேஜ் வேல்யூஸ இந்த இடத்துல எடுத்திருக்கேன். அடுத்து நம்மளால வந்து டோட்டலா கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வின் ரேட் தான். ஏன்னா, இந்த வின் ரேட் அப்படிங்கிறது நீங்க ஒரே ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடிங் சிஸ்டம கன்சிஸ்டன்ட்டா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் ஃபாலோ பண்ணா கூட, இந்த வின் ரேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே. அகைன் இது வந்து மார்க்கெட் கண்டிஷன பொறுத்தது. ஏன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் வந்து எனக்கு நல்லா இருக்கு. ஓகேங்களா? அந்த மாசத்துல எனக்கு வரிசையா வர ட்ரேட்ல வந்து எனக்கு ஒரு ஒரு 20 ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 14 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல என்னோட வின் ரேட் வந்து சூப்பரா இருக்கும். 70% என்னோட வின் ரேட். ஆனா இதே இன்னொரு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆவரேஜா வந்து ஒரு 20 ட்ரேட் எடுத்திருக்கேன். அதுல வந்து ஒரு 7, 8 ட்ரேட் தான் எனக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கு. மீதி எல்லா ட்ரேடுமே லாஸ் ஆகிருச்சுன்னா, அந்த மந்த் என்னோட வின் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும். இந்த வின் ரேட் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த ஜர்னி கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஈவன் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரால கூட பார்த்தீங்கன்னா, இத ஒரு பிக்ஸ்டு வேல்யூவா எவ்ரி மந்த் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமான ஒரு விஷயம். அதனால நம்ம மெயினா எந்தெந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 ஏரியால தான். ஓகே. ஏன்னா இந்த 4 விஷயத்த நான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இந்த 2மே வந்து நடந்தா தான் தெரியும். எவ்வளோ ட்ரேட் நான் எடுத்திருக்கேன், எவ்வளோ வின் பெர்சன்டேஜ் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால தெரியும். பட் ஆவரேஜா அத வர வைக்கிற அளவுக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப ஆவரேஜா வந்து எனக்கு ஒரு 20 ட்ரேட் நான் எடுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு 40 ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல பாதி நான் எடுத்தா கூட ஓகே ஒரு 20 ட்ரேட் வரதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு சில நாள் வந்து எனக்கு ஒரு என்ட்ரி கூட கிடைக்காது. ஒரு சில நாள் நான் 2 என்ட்ரியும் எடுத்திருப்பேன். அத வச்சு ஆவரேஜ் பண்ணி பார்க்கிறப்ப எப்படியாவது ஒரு 20 என்ட்ரிக்கு க்ளோஸா என்னால வந்துர முடியும். நெக்ஸ்ட் நம்மளோட வின் ரேட்ட நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நம்மளோட மெத்தட்ஸ்ல தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஹை குவாலிட்டி ட்ரேடிங் செட்டப்ஸ நம்ம எப்படி எடுக்கலாம்? இன்னும் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ பெட்டர் ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நம்மளோட வின் ரேட்ட வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிற முடியும். ஆனா பிரச்சனையே அங்க தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து வின் ரேட் அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. எனக்கு வந்து வின் ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. என்னால கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பண்ண முடியும். யாரால வேணாலும் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணலாம். வின் ரேட் அதிகமா இருக்கிறவங்களால மட்டும் தான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித். ஓகேங்களா? ஒரு கட்டுக்கதை தான். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சினாரியோ நான் சொல்றேன். கன்சிடர் இப்போ உங்களோட வின் ரேட் வந்து வெறும் 30%. ஓகே. நீங்க எடுக்கிற 100% ஆஃப் த ட்ரேட்ல நீங்க 30% ஆஃப் த ட்ரேட்ல மட்டும் தான் ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப வந்து நீங்க எடுக்கிற 20 ட்ரேட்ல உங்களுக்கு அங்க 6 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14 ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். இப்போ இந்த ரூல்ஸ்க்கு நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஓவராலா நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்காது. சரி ஓகே. இப்ப இதுல வேற என்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி நம்ம இத வந்து இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரலாம். இன்னும் பெட்டர் ப்ராஃபிட் ஆக்கலாம் அப்படிங்கிறதுல ஒன் பை ஒன்னா நம்ம வொர்க் பண்ணலாம். விஷயம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவ நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? ஏன்னா இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் மாதிரி. வின் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது ஹையர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கம்மியா இருக்கப்ப, வின் ரேட்டும் கம்மியா இருக்கப்ப, ஒண்ணு நமக்கு வந்து லாஸ் வரும். இல்ல ப்ராஃபிட் வந்து கம்மியா வரும். என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 3 சேஞ்ச் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மத்த எதையுமே நான் மாத்தல. இப்ப இந்த 3க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு 3 மடங்கு ரிவார்ட் இருக்கிற மாதிரியான ட்ரேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் அந்த வேல்யூவ சேஞ்ச் பண்ணோனே என்னோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ராஃபிட்டா மாறிருச்சு. ஓகே 2% லாஸ்ல இருந்தது. இப்ப நான் 3 டைம்ஸ் ரிஸ்க் ரிவார்ட்ல ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்படியே எனக்கு வந்து 4% ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரிஸ்க் ரிவார்ட நான் இன்கிரீஸ் பண்றேன். ஓகே. நான் வந்து 4 டைம்ஸ் ரிஸ்க் ரிவார்ட்ல ட்ரேட் எடுக்கிறேன். இப்ப பாருங்க வேற எதையுமே நான் மாத்தல. வின் ரேட் வந்து 30%. ஆனா ரிஸ்க் ரிவார்ட் மட்டும் 4 டைம்ஸ் நான் வச்சு எடுத்தப்போ, இப்ப என்னோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு வந்து 10%க்கு க்ளோஸா வந்து வந்துருச்சு. ஓகே. நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல. எவ்வளவு ட்ரேட் வேணாலும் எடுக்கிறேன். அதுல 30% ட்ரேட் மட்டும் எனக்கு ப்ராஃபிட் வந்தா போதும். நான் எடுக்கிற ரிஸ்க் ரிவார்டுக்கு என்னால ஆன் அன் ஆவரேஜ் ஓவராலா என்னால 10% பாத்தீங்கன்னா ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஆனா, இதுல இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. அது என்ன அப்டின்னா, ஹையர் ரிஸ்க் ரிவார்ட்ல நம்ம ட்ரேட் பண்றப்ப, கண்டிப்பா நம்மளோட ஆவரேஜ் நம்பர் ஆஃப் என்ட்ரி அப்டிங்கிறது குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா, மார்க்கெட் கண்டிஷன பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேடே எடுக்கிறோம். ஒரு கண்டிஷன்ல 2 டைம்ஸ் தான் ரிவார்ட் வர சான்ஸ் இருக்கு அப்டின்னா, அது அவ்வளோதான். நம்மளா ஃபோர்ஸ் பண்ணி அத வந்து 4 டைம்ஸ்க்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது அப்டிலாம் நம்ம எடுக்கவே கூடாது. இப்ப நான் எடுக்கிற ஒரு ட்ரேட்ல 4 மடங்கு நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு 4 மடங்கு எனக்கு ரிவார்ட் வர சான்ஸ் இருக்குன்னா, மார்க்கெட்ல என்னோட டார்கெட் ஹிட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கணும். நானா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது.
மார்க்கெட்ல அதுக்கான சிச்சுவேஷன் இருக்கணும். சோ அப்படி பார்க்கிறப்ப என்னோட நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது குறையும். சோ நான் வந்து 20 என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 10 என்ட்ரி தான் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப இந்த இடத்துல எல்லாமே சேஞ்ச் ஆகும். சோ இப்ப எனக்கு வந்து 3 ட்ரேட் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். 7 ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். சோ ஆன் அன் ஆவரேஜா 5% பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்றேன். சரி ஓகே ப்ரோ. இதுல வேற என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி லாஸ் லிமிட் 2% தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத மட்டும் தயவு செஞ்சு இன்கிரீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. உங்களோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது 2 தான். ஓகே. ஏன்னா அப்பதான் லூசிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு. சோ தொடர்ந்து ஒரு வேளை லாஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி அகைன் பிரேக் ஈவன் வரணும். சோ இதே நீங்க வந்து அதிகமான ரிஸ்க் எடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட கேப்பிட்டல் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். சோ அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பிரேக் ஈவன் வரது ரொம்பவே கஷ்டமாயிரும். சோ அதனால டெய்லி லிமிட்ட 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ ஒரு சிங்கிள் ட்ரேடுக்கே நான் 2% ரிஸ்க் எடுக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. ஓகேங்களா? சோ இப்ப மேக்ஸிமம் மந்த்ல வந்து எனக்கு 20 ட்ரேட்ஸ் வரும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 8 ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எனக்கு ஒரு 8 என்ட்ரி கிடைக்குது. வாரத்துக்கு 2 அப்படிங்கிற கணக்குல நான் எடுத்துக்கிறேன். சோ அதுல பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் ப்ராஃபிட், 6 ட்ரேட் லாஸ் ஆகுது. ரிட்டர்ன்ஸ் எந்த மாரி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் தான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? 4 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது இந்த இடத்துல. ஏன் இத நான் சொல்றேன்னா, ஹையர் ரிஸ்க் ரிவார்ட்ல அது ஒவ்வொருத்தரோட மெத்தட பொறுத்து இருக்கு. ஒரு சில மெத்தட்ஸ்ல வந்து ஹையர் ரிஸ்க் ரிவார்ட்ல நமக்கு மல்டிபிள் என்ட்ரீஸ் வந்து ஒரு சிங்கிள் டேலயே கிடைக்க கூட சான்சஸ் இருக்கு. இப்ப அந்த வகையில நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை 20 ட்ரேடும் எடுக்கிறீங்க அப்டின்னா, அந்த இடத்துல நம்பர்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்ப இதே 20 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து 6 ட்ரேடு. இதே லாஸ் வந்து 14 ட்ரேடு. இப்ப நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க எங்கேயோ போயிடுச்சு. கிட்டத்தட்ட 20% போயிடுச்சு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த 4 விஷயத்த நம்ம பேலன்ஸ் பண்ணா தான் நம்மளோட கன்சிஸ்டன்சிய நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அத மெயின்டெயினும் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் 1 மாசம் ஃபுல்லா ட்ரேட் பண்ணிட்டேன். இப்ப என்னோட 1 மந்தோட ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா இருக்கு. அந்த டேட்டா வச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். முன்னாடி கூட வீடியோல அத பத்தி சொல்லியிருப்பேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அத வச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நமக்கு நீங்க மொத்தமா எவ்வளவு ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க, அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் ட்ரேட்ல நீங்க வந்து வின் பண்ணியிருக்கீங்க. அதுல நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட், நம்பர் ஆஃப் லூசிங் ட்ரேட் இந்த வேல்யூஸ் எல்லாம் குடுத்துருங்க. அந்த ஒவ்வொரு என்ட்ரிலயும் நீங்க என்ன ரூல்ஸ ஃபாலோ பண்ணீங்கங்கறத இங்க இன்புட்டா குடுத்துருங்க. அத வச்சு நீங்க பண்ண ப்ராஃபிட்க்கு க்ளோஸ் ஆன வேல்யூ இங்க வந்துரும். சரிங்களா? இப்ப அது ஓகே அப்டின்னா, அதே ரூல்ஸ அப்படியே நீங்க அடுத்த மாசத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே ப்ரோ. நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. எனக்கு இதே போதும் அப்டின்னா, அடுத்த மாசத்துக்கும் அதே ரூல்ஸ அப்ளை பண்ணி நான் ட்ரேட் பண்றேன். ஆனா இப்ப அடுத்த மாசம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ராஃபிட் வரல. எனக்கு கம்மியா தான் வந்திருக்கு. இப்ப வந்து எனக்கு வந்து மந்த்லி 10% ப்ரோ. என்னோட கோல் வந்து 10% வந்து ப்ராஃபிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் ஒரு 12% பண்ணிட்டேன். ஆனா 2வது மாசம் வந்து எனக்கு 5% தான் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்டின்னா, இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட நான் 17% தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆவரேஜ் வந்து 20 இருக்கணும். இந்த 2 மாசத்தோட ப்ராஃபிட் 10, 10ன்னு ஆட் பண்ணா கூட 20 இருக்கணும். இப்ப 3% எனக்கு கம்மியா தான் இருக்கு. அப்ப ரஃப்பா வந்து ஒரு 13% அடுத்த மாசம் நான் ப்ராஃபிட் பண்ணா தான், இந்த ரிட்டர்ன்ஸ என்னால ஆவரேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் கன்சிஸ்டன்சிங்கிறது. ஓகேங்களா? ஒரு மாசம் வந்து ப்ராஃபிட் கம்மியா வருதுன்னா, அதுக்கும் சேர்த்து நம்ம அடுத்த மாசம் வொர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, ஏன்னா இப்ப ப்ராஃபிட் கம்மியா வருது வேற. இதே ஒரு மாசம் லாஸ் ஆகிருச்சு அப்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதே ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். மாசம் வந்து எனக்கு வந்து ஒரு 12% ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கலாம். 12% ப்ராஃபிட் வருது. 2வது மாசம் எனக்கு 5% லாஸ் ஆகிருச்சு அப்டின்னா, என்னோட ப்ராஃபிட் வந்து மந்த்லி 10% இருக்கணும். ஓகே. மாசம் மாசம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது 10%. இப்ப 2 மாசத்துல எனக்கு ஆவரேஜா 20% ப்ராஃபிட் வந்திருக்கணும். பட் 1 மாசம் வந்து எனக்கு 12% ப்ராஃபிட் வந்துச்சு. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். பட் 1 மாசம் வந்து எனக்கு லாஸ் ஆகிருச்சு. இப்போ ஓவராலாவே நான் 7% தான் ப்ராஃபிட்ல இருக்கேன். ஓகேங்களா? இப்போ அகைன் இந்த லாஸ நான் ரெக்கவர் பண்ணணும். என்னோட ரிட்டர்ன்ஸ நான் ஆவரேஜ் பண்ணணும் அப்டின்னா, கிட்டத்தட்ட அடுத்த மாசத்துல நான் 23% அப்ராக்ஸா நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. 23% ரிட்டர்ன்ஸ் பண்ணா தான், ஆவரேஜா வந்து நம்மளால அந்த கன்சிஸ்டன்ஸிய கொண்டு வரும். மந்த்லி 10%ங்கிற ஆவரேஜ கொண்டு வர முடியும். ஆனா, அதுக்காக அடுத்த மாசமே உட்கார்ந்து 23%க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்டின்னா, இன்னும் வந்து லாஸ் அதிகமாகறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு ரிவார்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட பணம் இழக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரேடியா இல்லாம ஒரு குளோஸா ஓகேங்களா? நான் என்ன பண்றேன் ஒரு 15% நார்மலா என்னோட டார்கெட் 10 நான் வந்து 15% எய்ம் பண்ணி வொர்க் பண்ண போறேன். ஓகே. இப்ப நார்மலா நான் 10%க்கு என்ன ரூல்ஸ ஃபாலோ பண்றேனோ, அதுல சில அட்ஜஸ்ட்மென்ட்டா நான் பண்றேன். ஓகேங்களா? டெய்லி லாஸ் லிமிட்ட மாத்த முடியாது. ஓகே. இதுக்கு கம்மியா வேணா நீங்க குடுக்கலாம். இதுதான் குடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதையும் நான் சொல்லிடுறேன். டெய்லி லாஸ் லிமிட் உங்களுக்கு 2% வேணாம் அப்டின்னா 1% நீங்க குடுக்கலாம். ஓகே. ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து ஒரு ட்ரேட்ல உங்களுக்கு 2% ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லையா? 0.5% வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே. எல்லாமே ஒண்ணு தான். இப்ப இந்த இடத்துல நான் என்னோட மேக்ஸிமம் லாஸ் லிமிட் 1%. ஓகேங்களா? ஒரு ட்ரேடுக்கு 0.05 தான் வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேன். இப்ப கூட என்னால ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதிகமா லாஸ் பண்ணாமலே ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் எடுக்க எனக்கு சான்ஸ் இருக்கு. ரிஸ்க் ரிவார்டையும் நான் வந்து 3ன்னு வச்சுக்கிறேன்.
ஓகேங்களா? சோ ஆவரேஜா 20 ட்ரேட்ஸ் வந்துக்கே எனக்கு வந்து பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா இப்ப ப்ராஃபிட் கம்மி ஆகிருச்சு. காரணம் என்ன? ஏன்னா நம்ம எடுக்கிற ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு ட்ரேட்ல ரொம்ப கம்மி. ஓகேங்களா? சோ இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூவோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? சோ உங்களுக்கு ஏத்த மாரி எந்த ரூல்ஸ நீங்க பிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா, அதுக்கு ஏத்த மாரி எந்த அளவுக்கு நீங்க வந்து ரிவார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இப்ப இதுலயே நம்ம இன்னும் வொர்க் பண்ணா இன்னும் நெறைய சினாரியோஸ் போயிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வின் ரேட் நல்லா இருக்கும். பட் ரிஸ்க் ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமையாது. எவ்வளவுதான் இது பண்ணாலும் எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் கம்மியா தான் ப்ரோ இருக்கு அப்படின்னாலும் அவங்களாலயும் ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ண முடியும். சோ இந்த கால்குலேட்டர் டூல் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. பவர் ஆஃப் 4 அப்படின்னு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த எக்ஸெல் ஷீட்ட ஷேர் பண்றேன். ஒன்ஸ் நீங்க இந்த எக்ஸெல் ஷீட்ட வாங்குனதுக்கு அப்புறமா நீங்களும் வந்து என்ன பண்ணலாம்னா டிஃபரெண்ட் வேல்யூஸ்ல வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ஒரு நாளைக்கு டெய்லி லாஸ் லிமிட் எவ்வளவு வைக்கலாம்? சோ அதுக்கேத்த மாரி ரிஸ்க் பெர் ட்ரேட் ஒரு என்ட்ரில எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம்? நமக்கு எவ்வளவு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ட்ரேட் கிடைக்குது? ஆவரேஜா எவ்வளவு ட்ரேட் எடுக்கிறோம்? வின் ரேட் இந்த எல்லா வேல்யூஸையும் நீங்க இன்புட்டா குடுத்து எந்த மாரியான ரிட்டர்ன்ஸ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆவரேஜா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ அத பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் பிளான உங்களால கிரியேட் பண்ண முடியும். இனிமே ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்காக நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதா ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம்ல இருக்கிற 10 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி உங்களால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பேசிக் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ப்ரோகிராம்ல நாங்க டீச் பண்றோம். இந்த ப்ரோகிராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னாலும் சரி, இல்ல இந்த ப்ரோகிராம் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த டூல யூஸ் பண்றப்பயும் சரி, இத யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றப்பயும் சரி, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, சோ இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். எப்ப வேணாலும் எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இது இல்லாம இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லனாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கிளியர் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. அண்ட் ஷேர் பண்றவங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ அப்லோட் பண்ணா உடனே நோட்டிபிகேஷன் வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்க நெறைய இருக்கு. அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.